வெல்கம் டு எஸ்எஸ் ஃபியூஷன் ஆர்ட்ஸ். வாங்க இன்னைக்கு முருகன் வேல் டிராயிங் எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க. நடுவில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருப்பேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மேலே கொடுத்துருக்கிற ரெஃபரன்ஸ் ஸ்கேலை வச்சு கிரிட் லைன் போட்டுக்கோங்க. பிக்சர் பக்கத்தில் ரெஃபரன்ஸ் பிக்சர் கொடுத்துருக்கேன் இல்லையா, இதை தான் இன்றைக்கி நம்ம வரைய போகிறோம். பார்த்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக அந்த கிரிட் பேஸ் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் பேஸ் பண்ணி நீங்கள் வரையலாம். வேல் டிராயிங் வரைகிறப்ப சென்டர் லைன் எடுத்துக்கோங்க. அதை ரெண்டாக பைசெக்ட் பண்ணிட்டோம்னா ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி டிசைன் வரணும். ஒரே மாதிரி டிசைன் இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நான் எல்லா ட்ராயிங்லேயுமே நான் இதை சொல்லிட்டு இருந்திருப்பேன். ஏன்னா இந்த மாதிரி வேல் ட்ராயிங்லாம் வரைகிறப்ப, வேலை கடவுள் உருவப்படம் வரைகிறப்ப அதோட டீட்டெயிலிங்னால் ரொம்ப க்ளீனாக இருக்கணும். கொஞ்சம் சொதப்புனாலும் அந்த பிக்சரோட ஒரு அழகே போயிடும். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரியே வரையணும், அப்போ தான் அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் எடுக்கிற டிசைன் ரொம்ப சிம்பிளாக எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு தப்பு இல்லாமல் வரைய முடியும். இப்போ ரிமைனிங் ஷேடிங் பார்ட்டு தான். ஷேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா வேல் டிராயிங் வேல் போர்ஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். லெஃப்ட் ஹேண்டில் மட்டும் டார்க்காக ஷேட் பண்ணிவிட்டு ரிமைனிங் போர்ஷன் லைட்டாக பண்ணிக்கோங்க. அப்புறம் பிளெண்டிங் பென்சிலை வச்சு ஃபுல்லாக ஸ்மஷ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா, பிளெண்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ரொம்ப எல்லா இடத்துலையுமே டார்க்காக கொடுத்துட்டு சார்கோல் பென்சிலால் நான் இப்போ வரைஞ்சிட்ருக்கேன். அந்த சார்கோல் பென்சில் வரைகிறப்ப ரொம்ப டார்க்கன் பண்ணிட்டிங்கன்னா எல்லா இடத்துலையுமே பட்டை தீட்டின மாதிரி ஆகிடும். அப்புறம் அந்த ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்காது உங்களுக்கு. சேவல், மயில் ரெண்டுமே ரொம்ப சிம்பிள் வரைகிறதுக்கு. பார்க்க காம்ப்ளிகேட்டடாக தெரியும். நான் போடுற மாதிரியே நீங்கள் வரைஞ்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். லைட்டாக ஷேடிங் தான். அந்த ஷேடிங்கில் பார்த்து கேர்ஃபுல்லாக எங்கே ஷேட் பண்ணணும்னு நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணிட்டீங்கன்னா சேவலும் சரி மயிலும் சரி ரொம்ப ரியலிஸ்டிக்காக வரும்.
ரெக்கையெல்லாம் வரைஞ்சிட்டு ரெக்கைக்கு கீழே நீங்கள் டார்க்காக ஷேட் பண்ணிங்கன்னா அந்த ரெக்கை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கும். அதுதான் இதில் இருக்கிற முக்கியமான ட்ரிக்ஸு. எல்லோரும் என்ன பண்ணுவோம், நம்ம ரெக்கை போடுறப்ப ரெக்கையில் ஷேட் பண்ணுவோம். ஆனால் இங்கே ரெக்கையில் ஷேட் பண்ணல, ரெக்கைக்கு கீழே வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இதுதான் ரெக்கை போர்ஷன் சொல்லிட்டு. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து இந்த சேவலை நல்லா ஹைலைட் பண்ணி காமிக்குது. அவ்வளோதான், சேவல் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு மயில் எப்படி வரைகிறதுன்னு பாருங்கள். மயிலும் ரொம்ப சிம்பிள். அந்த மயில் கழுத்துலாம் ஷேடிங் பார்ட்லேயே முடிஞ்சிடும். இந்த உடம்பு கிட்ட பார்த்தீங்கன்னா டாட்டட் லைன்ஸில் அந்த ரெக்கை போர்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நாலஞ்சு லைனாக போட்டுக்கோங்க. 2 லைன் டார்க் பண்ணிக்கோங்க, ஒரு லைன் வந்து அந்த ஒயிட் போர்ஷனாக விட்டுருங்க. அவ்வளோதான். ரெக்கை பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. நான் போடுற மாதிரியே நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்து போட்டு முடித்த பிறகு பாருங்கள், ரியலாக தெரியும் உங்களுக்கு. மேலே வந்து அந்த டாட்டட் போர்ஷன்ஸையும் அதே மாதிரி தான் பொறுமையாக டாட் பண்ணி வச்சுக்கிட்டே போயிட்டே இருந்தீங்கன்னா முடிஞ்சிடும். இந்த ரெஃபரன்ஸ் பிக்சருக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். எனக்கு ஸ்பேஸ் இருந்ததுனால நான் எக்ஸ்ட்ராவாக அந்த ரெக்கையை போட்டுக்கிட்டேன், தப்பு கிடையாது. இதில் ரெஃபரன்ஸ் என்ன கொடுத்துருக்கோமோ அதே தான் போகணுன்னு நாட் நெசசரி. அப்படியே டாட்டட் லைன்ஸில் லைட்டாக அப்படியே வச்சுக்கிட்டே சீக்வன்ஸாக வச்சுக்கிட்டே வந்துட்டிங்கன்னா அந்த ரெக்கை போர்ஷன் வந்து மேலே கவர் ஆகிடும். பார்க்க நிஜமாகவே ஒரு மயில் ஒரிஜினலாக பிளாக் அண்ட் ஒயிட் மயில் மாதிரி உங்களுக்கு இருக்கும். இறகு போர்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு செமி சர்க்கிள், அது உள்ளார டார்க்காக ஒரு போர்ஷன், அப்புறம் 2 வளைவு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதையே சீக்வன்ஸாக நீங்கள் கண்டினியூ பண்ணிவிட்டு வளைவமாக அந்த ரெஃபரன்ஸ் பிக்சர் எப்படி கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி ஒரு கர்வாக போட்டுட்டிங்கன்னா இந்த மயில் வந்து வந்துடும். ரிமைனிங் போர்ஷன் டார்க்கன் பண்ண வேண்டிய இடத்துல டார்க்கன் பண்ணிட்டிங்கன்னா ஷேடிங்கும் அதே மாதிரி அங்கங்கே பார்த்து ஷேட் ரெஃபரன்ஸ் பிக்சர் மாதிரியே பண்ணிட்டிங்கன்னா வேல் சேவல் மயில் ட்ராயிங் முடிஞ்சிடும். ஃபுல்லாக வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் நெக்ஸ்ட்டு என்ன ட்ராயிங் வரைகிறதுன்னு கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ.